விழுப்புரம் மாவட்டம் பெண்ணாடத்தில் உள்ள வள்ளியம்மை நகரில் தேங்கிய மழைநீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் அவதி ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சரியான வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வெளியேற வழியில்லாமல் தெருவிலேயே தேங்குவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மழை பெய்யும் போதெல்லாம் இதுபோன்ற அவதி ஏற்படுவதாகவும் பேரூராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்க வந்து நாங்க கவுன்சிலர்கிட்ட சொல்லிட்டோம், பேரூராட்சியிலையும் சொல்லிட்டோம், ஈவோகிட்டையும் சொல்லிட்டோம். எந்த ஒரு இது ரெஸ்பான்ஸ் கிடையாது. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு பெண்ணாடம் பேரூராட்சி பிரசிடண்ட், துணை பிரசிடண்ட் கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். வரன்றிருக்காங்க. ஏற்கனவே நாங்க வந்து ஈவோகிட்ட சொல்லி 1 மாசம் ஆகுது. இந்த சாக்கடை பிரச்சனைக்கு ஆகவும் இந்த ரோடு பிரச்சனைக்காகவும் இந்த ட்ரைனேஜ் தண்ணி போகல, அடைச்சிருக்கு. அது 4.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இந்த 4.5 வருஷம் ஆட்சியில நாங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். பொம்பளைங்களை அழைச்சிட்டு போறோம், பெரியவங்களை அழைச்சிட்டு போய் நாங்க கேட்டுக்கிறோம். இந்த ட்ரைனேஜ் எங்களுக்கு உடைச்சிட்டு இந்த தண்ணி போறதுக்கு வழி கிடையாது. இன்னைக்கு 3-4 மாசம் முன்னாடி இந்த 3 நாளாவே மழை தொடர்ச்சியா பெய்யுது. இங்க பாருங்க, சாக்கடை தண்ணி எங்க இருக்கு, இது ரோடு தண்ணி எங்க இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து கலெக்டரோ இல்ல மாவட்ட நிர்வாகமோ இல்ல எம்எல்ஏவோ இது முன்னெடுத்து எங்களுக்கு உடனடியாக இது சரி பண்ணி தரணும். குடி தண்ணியும் பாதிக்குது. 200 குடும்பம் இந்த வார்டுல 7வது வார்டுல இருக்கிறோம். நாங்க எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டோம். இதுல தாசில்தார்கிட்ட போல, கலெக்டர் கிட்ட போல, எம்எல்ஏ மினிஸ்டர் கிட்ட போல. அதுதான் குறை. மற்றபடி நாங்க யார்கிட்ட பாக்கணுமோ பாத்துட்டோம். இன்னைய காலையில 7 மணி வரைக்கும் நாங்க பாத்துட்டோம். வரான் இருக்காரு, இது வரைக்கும் வரல. வந்து அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்றது அடுத்தது தெரியும். நோய் தொற்று நிறைய வருங்க. ஆனா வந்து சுகாதாரம் வீட்டுக்கு வயதான குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க. நோய் தொற்று இப்ப நீங்களே பாருங்க. நடமாடும் மருத்துவமனைன்னு சொல்றாங்க. எங்க வார்டுல வந்து நடமாடும் மருத்துவமனைக்கும் வேலை இல்ல. வந்தா அவங்க கொசு தொல்லை இருக்கா இதுதான் பாக்குறாங்க. ஆனா ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அவங்களும் இத போட்டோ எடுத்து போய் காமிக்கல. பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாம் வச்சிருக்கோம். இந்த பாருங்க, இந்த குழந்தை சாயந்தரம் ஆனா வந்து விளையாடுது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. விளையாட முடியுமா? எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லயும் 2 குழந்தை 3 குழந்தை இருக்கு. யாரும் இதுக்கு வந்து ஈவோவும் நடவடிக்கை எடுக்கல, பஞ்சாயத்துலயும் நடவடிக்கை எடுக்கல.